And we believe that at all costs, the Tamil language, like all other Indian languages, should be protected. நாம் நினைப்பது மற்ற மொழிகளைப் போலவே, இந்தியாவின் மற்ற மொழிகளைப் போலவே தமிழ் மொழியும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றுதான் நாம் விரும்புகிறோம். What is the Tamil language? It is not an ordinary language. தமிழ் மொழி என்பது என்ன? தமிழ் மொழி என்பது ஒரு சாதாரண மொழி அல்ல. It is thousands and thousands and thousands of years of your experience, your memories. தமிழ் என்பது ஆயிரம் 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 ஆண்டுகள் கொண்ட உங்களுடைய அனுபவமும் உங்களுடைய நினைவும் தான் அந்த தமிழ். It is not just how you speak to each other. It is the entire state of Tamil Nadu. நீங்கள் ஒருவர் இன்னொருவரோடு உரையாடுவது மட்டும் தமிழ் அல்ல. இந்த தமிழ் என்பது இந்த ஒட்டுமொத்த மாநிலத்தையே குறிக்கும். It is how Tamil mothers have spoken to their children for thousands and thousands of years. There is no force on this planet that can touch Tamil Nadu or its language. தமிழை, தமிழ் மொழியை தொடுவதற்கு கூட ஆற்றல் படைத்த ஒரு சக்தி இந்த மண்ணிலே கிடையாது என்பதை சொல்கிறேன். When you view the Prime Minister and he comes and gives a speech here, please understand that he wants to rule Tamil Nadu from Delhi. அவர் ஒவ்வொரு முறை இங்கு வந்து தமிழ்நாட்டிலே வந்து பேசும்போதெல்லாம் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், அவர் தமிழ்நாட்டை டெல்லியிலிருந்து ஆளவே விரும்புகிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். We have also run governments in Delhi. நாமும் அவர்கள் ஏற்கனவே பல மாநிலங்களை இது போன்று டெல்லியில் இருந்து ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். And we have always seen our partner as equal. ஆனால் எங்களை பொறுத்தவரை எங்களுடைய பார்ட்னர்ஸ், எங்களுடைய பங்குதாரர்களை சமமாகத்தான் நாங்கள் எப்போதும் பாவிக்கிறோம். We have never tried to intimidate our partner, to trap our partner, to crush our partner using the intelligence agencies. எங்களுடைய கூட்டணி கட்சிகளை மிரட்டுவதற்கோ உருட்டுவதற்கோ எங்கள் வழிக்கு கொண்டு வருவதற்கோ நாங்கள் எந்த முகைமைகளையும் எப்போதும் பயன்படுத்தியதில்லை. The BJP has hollowed out and destroyed the AIDMK. சொல்லப்போனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை முற்றிலுமாக முடித்தே விட்டது பிஜேபி. In fact, there is nothing known as the AIDMK. சொல்லப்போனால் அதிமுக என்ற ஒன்றே தமிழ்நாட்டில் இல்லை. It has been eaten up by inside by Narendra Modi and Amit Shah. சொல்லப்போனால் உள்ரங்கமாக உள்ளே நரேந்திர மோடியாலும் அமித்ஷாவாலும் அதிமுகவிற்குள் புகுந்து விட்டார்கள். It is a hollow shell. இப்போது இருப்பதெல்லாம் வெறும் வெற்றியிடம் தானே தவிர அதிமுக என்ற ஒன்று இல்லை. It had a great tradition of defending the people of Tamil Nadu. ஒரு காலத்தில் இந்த தமிழ் மக்களை பாதுகாப்பதற்கான ஒரு பெரிய தொலைநோக்கு திட்டத்தை கொண்ட கட்சியாக அது இருந்தது. Just like the DMK has. எப்படி திமுக இருந்ததோ அதே போல தான் அதிமுகவும் இருந்தது. But it is no longer that AIDMK. ஆனால் இனிமேல் ADMK என்று ஒன்று இல்லை. That AIDMK died long back. எத்தனையோ காலத்துக்கு முன்னால் அந்த அதிமுக அழிந்து விட்டது. This new AIDMK is just a mask. இப்போது இருக்கக்கூடிய அதிமுக என்பது வெறும் முகமூடிதான். It is the mask that is hiding the true thought of the BJP. சொல்லப்போனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய உண்மை முகத்தை மறைத்திருக்கும் முகமூடிதான் அதிமுக. So when you see the AIDMK, when you see their flag, when you see their leaders, remember that they are fully controlled by Narendra Modi and Amit Shah because of their corruption, and they are being used to destroy and attack Tamil history, Tamil culture and the Tamil language. நீங்கள் அதிமுக கட்சிக்காரர்களை, அவருடைய தலைவர்களை, அவருடைய கொடிகளை பார்க்கும்போது தெரிந்து கொள்ளுங்கள், அவர்கள் முழுவதுமாக நரேந்திர மோடியும் அமித்ஷாவிடத்திலுமே சரணடைந்து விட்டார்கள். அவர்களுடைய கரப்ஷன், அவருடைய ஊழல் காரணமாக அவர்கள் சரணடைந்து விட்டார்கள். அவர்களை வைத்து, அதிமுகவை வைத்து தமிழை, தமிழ் மண்ணை, தமிழ் கலாச்சாரத்தை முழுமையாக அழிக்க நினைக்கிறது பாஜக. Please support the India Alliance, Congress Party, DMK and all parties in the alliance. தயவு கூர்ந்து உங்களிடத்தில் கேட்கிறேன், உங்களுடைய ஆதரவை காங்கிரஸ் கட்சிக்கும் திமுகவிற்கும்
இன்ன பிற கூட்டணி கட்சிகளுக்கும் உங்களுடைய பெருத்த ஆதரவை தர வேண்டும் என்று நான் கேட்கிறேன். And stop this assault by the RSS BJP. RSS BJP ஆல் நடத்தப்படும் இந்த தாக்குதலை தடுத்து நிறுத்துங்கள் என்று உங்களிடத்திலே கேட்கிறேன். They want to crush the ideas of Periyar ji. அதேபோல் பெரியார் அவர்களுடைய கொள்கைகளை நாம் கொண்டு வர வேண்டும். They want to crush your model of development. சொல்லப்போனால் அவர்கள் பெரியாரிய தத்துவங்களை நசுக்க பார்க்கிறார்கள். They want to destroy the idea of social justice. அவருடைய சமூக நீதி கொள்கைகளை ஒன்றுமில்லாமல் அழிக்க பார்க்கிறார்கள். They want an India where 2 or 3 companies control everything. 2-3 கம்பெனிகளை தவிர வேறு யாரும் இங்கு இருக்கக்கூடாது என்பதற்கான ஒரு புதிய இந்தியாவை உருவாக்க நினைக்கிறார்கள். This is first an ideological battle and second a political fight. முதன்மையாக இது ஒரு கொள்கைக்கான போர், அதற்கு பிறகுதான் இது ஒரு அரசியல் போர். It is coercion versus consensus. Coercion versus consensus. நிர்பந்தத்திற்கும் ஒன்றுபட்டு செல்லக்கூடிய உணர்வுக்கும் மத்தியிலான போர் தான் இந்த போர். I'd like to thank all of you for coming here this morning. இங்கு வந்தமைக்காக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். And I want to assure you, no matter where I am, I have a special relationship with the people of Tamil Nadu. நான் எங்கிருந்தாலும் தமிழ் மக்களின் மீது என்று எனக்கென்று ஒரு தனி விருப்பமும் தனி ஒரு உடன்பாடு இருந்து கொண்டே இருக்கும். And every Tamil person, every Tamil person, regardless of which party he belongs to, knows that Rahul Gandhi is going to defend the Tamil language, Tamil history, and Tamil culture, and always be a partner of the Tamil people. அவர் எந்த கட்சிக்காரராக இருந்தாலும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த கட்சிக்காரராக இருந்தாலும், தமிழை, தமிழ் மண்ணை, தமிழ் கலாச்சாரத்தை பாதுகாப்பதில் இந்த ராகுல் காந்தி எப்போதும் நிற்பார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று. Thank you very much, and please support our candidates. Congress workers, please support the DMK and other parties who are in our alliance, and DMK workers and workers of other parties in the alliance, please support the Congress candidates. Thank you. All the best wishes. அனைவருக்கும் நன்றி. திமுகவை ஆதரியுங்கள், திமுக கூட்டணியை ஆதரியுங்கள்.